பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் தானாகவே தோன்றும். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கடவுள் நம்மக்கிட்ட எப்பவும் பேசிக்கிட்டே தான் இருக்கார். நாம தான் அவர் பேசுகிறத கேட்குறதில்ல. பிரச்சனைன்னு இல்லை. சிலர் சொல்லுவாங்க, இப்படி எனக்கு தோணுச்சு, ஆனால் அதை மீறி நான் செஞ்சேன்னு சொல்லி. அப்போ தான் நம்ம கஷ்டப்படுவோம். கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்தால் கடவுள்கிட்ட நம்பிக்கையோடு கேளுங்க, பொறுமையாக காத்துருங்க. நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் போதும், கடவுள் கண்டிப்பாக நம்மிடம் பேசுவார். நம் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். இது எல்லா ஞானிகளும் நமக்கு சொன்னது தான். இதை நமக்கு புரிகிற மாதிரி எளிமையாக நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். கடவுளுடைய மொழி என்பது உணர்வின் மொழி தான். கடவுளும் நம்மள்கிட்ட அப்படி தான் பேசுவார். நன்றி.